நான் சொல்லுகின்ற இந்த சொல் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் துணை செய்யும். பெரிய ரகசியம் என்ன தெரியுமா பிரச்சனை? பல மன்னர்களுக்கு சாணக்கியர்கள் போல் மக்கள் கிடைத்தார்கள். அறிவார்ந்த துணை பல பேருக்கு கிடைத்திருக்கிறது. நான் சொல்றேங்க, புத்தனுக்கு கூட அசோகனால் தான் பெருமை. அசோகன் ஒருத்தன் இல்லைன்னா புத்தன் புகழ் வந்திருக்காரு. அவரை பார்த்து கேட்குறீங்க, இவ்வளவு வயசாச்ச ஏன் நடந்துக்கிறீங்க? வயதானவருடைய கொட்டேஷன் பாருங்க. இந்த வயதில் எப்படி நடந்து கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை. ஏன் என்றால் இந்த வயதில் இதற்கு முன் நான் இருந்ததில்லை. பாருங்க, திருப்பூர் கிருஷ்ணன் தர்மபுத்திரன் வந்துட்டான் நடுவில். இந்த பெரியவங்க பேசுறத நம்ம ரசிக்க விட்டுட்டோம். யார் சென்னையில குருவி வருது இல்லையா வீட்டுக்கு? முதியவர்களும் முற்றங்களும் இல்லாத வீடுகளுக்கு எப்படி குருவிகள் வரும்? எப்படி வரும்? ஒரு முதியவர் என்னிடத்தில் பேசிக்கொண்டே போகிறார். அது சொல்ற, தர்மபுத்திரன் உள்ள வந்துட்டான். வந்த உடனே அர்ஜுனனும் தர்மனும் அப்படியே பார்த்துட்டாங்க ஒருத்தர். அர்ஜுனனுக்கு தெரியாது தர்மன் வருவான் என்று, தர்மனுக்கு தெரியாது அர்ஜுனன் அங்கே இருப்பான் என்று. ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்க. கண்கள் மோதுகின்றன. தர்மன் தான் பேசினான். வெளியில் போர் நடக்கிறது, நீ என்ன செய்கிறாய்? இங்கே தர்மனுக்கு இந்த கேள்விக்கு பதில் அர்ஜுனனுக்கு தெரியும். மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். இந்த கற்பனா சக்தி நம்ம எத்தனை பேருக்கு இப்பொழுது அடுத்த தலைமுறைக்கு இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? சில நேரங்களில் சில மனிதர்கள் என்கின்ற ஒரு புத்தகத்தை பாடம் நடத்திவிட்டு SRM திரைப்பட கல்லூரி குழந்தைகளுக்கு படம் போட்டு காட்டினாங்க. 26 குழந்தைகள், 12 பேர் வெளில போயிட்டாங்க. 12 வெளில. திருப்பி திங்கட்கிழமை கேட்டேன், சனிக்கிழமை படம் போட்டுருந்தோம். இலக்கியமும் படமும் பாடம் அவர்களுக்கு. பீம்சிங் எடுத்திருப்பார் அந்த படத்தை. ஒரு பையன்கிட்ட கேட்டேன், பேர் ஸ்ரீதர், என் படம் பார்க்கல. இதை நீ பார்த்துட்டியா? இல்ல மேடம், பார்க்கல மேடம். பின்ன ஏன் எழுந்திரிச்சு போயிட்ட? அவ என் கங்கா இல்ல மேடம். சவாஷ்டா, நீ பாஸ் ஆயிட்டடா, நீ நல்லா வரவேடா போடான்ட்ட. ஃபுல் மார்க் போட்டாங்க. பீம்சிங்குக்கான கங்காவான் அதுவே தவிர சில நேரங்களில் சில மனிதர்களை படிக்கின்ற பொழுது அந்த கங்காவாக இருக்கக்கூடியவள் உங்களுடைய கங்கா இல்லை, என் கங்கா வேறு என்று நினைக்கக்கூடியவன் படைப்பாளர். அந்த கற்பனா சக்தி இந்த குழந்தைகளுக்கு வாய்ச்சிருக்கிறதா? எப்ப பார்த்தாலும் இந்த கொள்ளிக்கட்டையை நோண்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா எப்படி வரும் படைப்பாக்கம்? இது நமக்கு நாமே வச்சுக்கிற தீ. செத்த 4வது பேர் வந்து வைக்கவே வேணாம். இது நமக்கு நாமே வச்சுக்கிறோம். தனி மனிதனிடம் இருந்து இது பிடிங்கினால் அவன் தனி மனித ஒழுக்கம் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் இருந்து பிடிங்கினால் குடும்பம் ஒழுங்காக. அவ்வளவு பாழ்பட்டு நானும் யோசிச்சு பார்த்திருக்கேன். கல்யாணம் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்களா? 2 பேரும் ஒரு வேலை செய்யுங்க. எந்த டெஸ்ட்டுக்கு போக வேண்டாம். எந்த நிச்சயதாரத்துக்கு அப்புறமா எதுவுமே நீங்க 2 பேருமே வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு சரியா இருக்கிறீங்கன்னா எந்த விசாரணையும் வேண்டாம். இந்த பொண்ணுடைய மொபைல் ஒரு நாள் அவங்ககிட்ட இருக்கட்டும், அந்த பையனுடைய மொபைல் அவங்ககிட்ட ஒரு நாள் இருக்கட்டும். முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் இதுக்குள்ளதான். நான் யோசிக்கிறேன், சொற்கள் கற்பனை எவ்வளவு உன்னதமான விஷயம். வாசிப்பு பழக்கம் இல்லாமல் போயிடுச்சுங்க. எனக்கு சரவணன் மேல வந்துட்டு எல்லாருக்கும் புக்கு கொடுத்தாங்க. பாத்தீங்களா? கவனிச்சிங்களா? நீங்க மேடையில போர்வையை போத்திட்டு புக்கு கொடுத்தாங்க. அடுத்த முறையில இந்த துண்டு போடாது. எனக்கு என்ன பிரச்சனைனா அந்த துண்டை என்ன பண்றதுன்றதாங்க பிரச்சனையே. ஒரு டவல் போட்டா கூட மூஞ்சி துடைக்கலாம். இந்த ஜிகுஜிகான இருக்கிற இந்த துணியை பிளவுஸ் கூட தைக்க முடியாது. அது எதுக்கு கொடுக்குறீங்க? பாவாடை கூட தைக்க மாட்டேங்குது. அதுல தைச்சா போட்டுக்க மாட்டேங்குது. உருத்துதுன்னு எதுக்கு அதை கொடுக்குறீங்க? அதுக்கு இன்னொரு புக்கை கொடுங்க. விழா கொடுத்து சந்தோஷம். அப்பா, ஒரு செலவை எங்க அம்மா குறைச்சிட்டு போயிடுச்சு. பல நேரங்கள்ல ரொட்டேஷன்ல வந்துகிட்டு இருக்கு. ஜாகிரதா. என்ன பண்றதுக்கா? ஆனா நான் சரவணனை பார்த்தேன். ஒரு புத்தகத்தை எடுத்து அதை சகாவிடம் கொடுப்பதற்காக போனார் நண்பர். அந்த புத்தகத்தை வாங்கி வைத்துவிட்டு வேறொரு புத்தகத்தை சகாவிடம் கொடுத்தார் சரவணன். ஏன் தெரியுமா? சரவணனுக்கு தெரியும் சகாவுக்கு எந்த புத்தகம் அவருடைய வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும்,
எனக்கு எந்த புத்தகம் வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும் என்று தெரிந்து கொண்டு அந்த நண்பன் அந்த புத்தகத்தை மாற்றிக் கொடுத்தார். இந்த நுட்பம் தானே வாழ்க்கை, இந்த நுட்பம் தானே அன்பு. ஒருத்தர் சொல்றான், அப்ப தாத்தா நீ வாங்கி கொடுத்த இந்த தபேலா அந்த டமாரத்தால நான் நிறைய சம்பாதிக்கிறேன் தாத்தா. எப்படிரா? அதை வாசிக்கவே வாசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பாட்டி டெய்லி 10 ரூபா கொடுக்குறான். அந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் கொடுக்கப்படாது, பயன்படுற மாதிரி கிஃப்ட் கொடுக்கணும். பாருங்க, பயன்படுற சொல். கேமரா ஆன் பண்ணுங்க. நிச்சயமாக நான் அறுதிட்டு சொல்லுகிறேன், நான் சொல்லுகின்ற இந்த சொல் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் துணை செய்யும். பெரிய ரகசியம் என்ன தெரியுமா பிரச்சனை? பல மன்னர்களுக்கு சாணக்கியர்கள் போல் மக்கள் கிடைத்தார்கள். அறிவார்ந்த துணை பல பேருக்கு கிடைத்திருக்கிறது. நான் சொல்றேங்க, புத்தனுக்கு கூட அசோகனால் தான் பெருமை. அசோகன் ஒருத்தன் இல்லைன்னா புத்தன் புகழ் வந்திருக்காரு. கூட இருக்கிறவங்க அவ்வளவு சிறப்பா இருக்கும். அப்படி கூட இருக்கிறவங்க இல்லையா, புத்தகத்தை கையில் பிடித்துக் கொள்ளுங்கள். அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும், மிகப்பெரிய உதவி. உங்களை பல விதமான எண்ணங்களில் இருந்து தடுத்து ஒரு நிலைப்படுத்தக்கூடிய அந்த தியானம் சாத்தியமாகும் இடம் புத்தகம். வேதாத்ரி மகரிஷி சொல்வார், சமையல் செய்கின்ற பொழுது உப்பள்ளி போடுகிறாயா, உப்பை போடுகின்ற பொழுது உன் மனநிலை எதுவாக இருக்கிறதோ அந்த வினாடியினுடைய புள்ளிக்கு பெயர் தான் தியானம். அப்படி மாறிடுச்சுன்னா அளவு மாறிடும். அந்த தியானம், அந்த தியானத்தோடு நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கிறேன், சொல்லுகிறேன். கேமரா ஆன் பண்ணு. கனெக்ஷன் சரியா வந்திருக்குதா? பிளக் கொஞ்சம் லூஸா இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபுல்லா மேட்டர் கேட்டாதான் புரியும். இது திருப்பூர் கிருஷ்ணன் சொன்னது. இவ்வளவுலாம் அழகா அவர் சொல்லலை, சுமாரா தான் சொன்னார். நான் தான் இவ்வளவு அழகா சொல்றேன். அதுவும் சொல்லிக்கிறோம்ல. நான் என்ன அந்த வாத்தியார் கிட்ட தான் சொல்லுவேன், எப்பா நான் சொன்ன நீ கேளுப்பா. ஏன்னா நான் பிஎட் படிச்சிருக்கிறேன், அது ஒரு ரெகுலர்ல படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். பசங்க வந்திருக்காங்க. ஒருத்தர் சொன்னாரு, இது சூப்பர் மேட்டர், இதை சொல்லிட்டு நான் அந்த கேமரா விஷயத்துக்குள்ள போறேன். சொற்கள் பாருங்களேன், எந்த நாசம் பண்ணதுங்க சொற்கள். இந்த வயது ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாருங்க, ஒரு 60 வயசு ஆளு என்னமோ பண்ணிட்டாரு. அவரை பார்த்து கேட்குறீங்க, இவ்வளவு வயசாச்சே ஏன் நடந்துருங்க? வயதானவருடைய கொட்டேஷன் பாருங்க, இந்த வயதில் எப்படி நடந்து கொள்வது என்று எனக்கு தெரியவில்லை, ஏனென்றால் இந்த வயதில் இதற்கு முன் நான் இருந்ததில்லை. சூப்பர்ல, என்னங்க சொல்லு, நம்மள ஆட்டி படைக்குது சொற்கள். அவர் சொன்ன வார்த்தைகள் பாருங்க. கேமரா தலைவி கோலமா வச்சு உட்கார்ந்துருக்கா. யார் அவர்? துக்கு கொடுக்கிறதா இது வந்திருக்காரு. இந்த புத்தகத்தை கையில் கொடுத்ததுனால வந்த கதை. திருப்பூர் கிருஷ்ணன் ஞாபகம். தலைவி கோலமா வச்சு உட்கார்ந்துருக்காங்க. யாருங்க அவர்? கண்ணகி. நான் உங்கள் எல்லோரையும் அவ்வளவு மரியாதை செய்கிறேன் என் தமிழ் தோழமைக்கு. தமிழ் கதாநாயகியினுடைய பெயரை சொன்னதனால். ஆனால் நான் சொல்லுவது வடநாட்டு கதாநாயகி திரௌபதி. திரௌபதி உட்கார்ந்துருக்கா. ஒவ்வொருத்தருக்கும் திரௌபதி வேற. அவங்க சிந்தனையில இருக்கிறவங்க தான் திரௌபதி. அவங்க ஏன் சிரிக்கிறீங்கிறது உங்க பிரச்சனை. நான் சொல்லுகின்ற திரௌபதி கதாநாயகி. திரௌபதி அம்மன்ல அவளை சொல்றேன். அப்படி உட்கார்ந்துருக்கா. டென்ட் போர் பாசறையில் உட்கார்ந்திருக்கிறார். கண்டெல்லாம் சிவந்திருக்கிறது, தலைவிரி கோலமாக இருக்கிறது, நெற்றியில் திலகமில்லை. அப்படி உட்கார்ந்திருக்கா. உள்ள நுழையிறான் அர்ஜுனன். திரௌபதி, உன்னை சந்திக்க வேண்டும். நலமாக இருக்கிறீர்களா? நீ நலமாக இருக்கிறாயா திரௌபதி? இல்லை. ஏன் திரௌபதி அப்படி சொல்கிறாய்? கர்ணனை கொன்றாயா? நாளை கொள்கிறேன் திரௌபதி. அப்படி இருக்கும்போது அவர் அழகா சொன்னாருங்க திருப்பூர் கிருஷ்ணன். தர்மபுத்திரன் வந்துட்டாராம் நடுவுல. இந்த பெரியவங்க பேசுறத நம்ம ரசிக்க விட்டுட்டோம். யார் சென்னையில குருவி வர்றது இல்லையா வீட்டுக்கு? முதியவர்களும் முற்றங்களும் இல்லாத வீடுகளுக்கு எப்படி குருவிகள் வரும்? எப்படி வரும்? ஒரு முதியவரை இடத்தில் பேசிக்கொண்டே போகிறார். அவர் சொல்ற, தர்மபுத்திரன் உள்ள வந்துட்டான். வந்த உடனே அர்ஜுனன் தர்மன் அப்படியே பார்த்துட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர். அர்ஜுனனுக்கு தெரியாது தர்மன் வருவான்
என்று தர்மனுக்கு தெரியாது. அர்ஜுனன் அங்கே இருப்பான் என்று 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. கண்கள் மோதுகின்றன. தர்மன் தான் பேசினான். வெளியில் போர் நடக்கிறது, நீ என்ன செய்கிறாய்? இங்கே தர்மனுக்கு இந்த கேள்விக்கு பதில் அர்ஜுனனுக்கு தெரியும். அவனும் திரும்ப கேட்பதற்கு ரொம்ப நாழிகை ஆகாது. அதே கேள்வி அவனுக்குள்ளும் இருக்கிறது. போர் நடக்கும் போது நீ என்ன அதை கேட்க முடியாது. அண்ணன்ல பெரியவங்களுக்கு இருக்கிற அப்பா அந்த அதிகாரம் இருக்கே, வயசானாலே போதுமே அந்த அதிகாரம் வந்துருது. நல்லா சொன்னார்ல சகா அந்த மக்கள் கவிஞருடைய பாட்டு. குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், தட்டுக்கிட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா 8 அடிதான் சொந்தம். இது கேட்கும் போது விஸ்வநாதன் சொன்னாராம், யார் பாருங்க பையன் கூட்டு வாங்க. மக்கள் கவிஞர் போய் நின்று இருக்காரு. என்னப்பா எல்லாரும் 6 அடி, உங்களுக்கு 8 அடி போட்டுருங்க. எல்லாரும் 5 அடி, அவங்களுக்கு 6 அடி போதும், நான் 6 அடி, எனக்கு 8 அடி வேணும். பாருங்களேன், 2 பேருக்கு நடுவில் அந்த கோபம் இருக்கிறது. அவன் சரியன் நான் வருகிறேன் சொல்லிட்டு வெளியேறுகிறான் அர்ஜுனன். அப்பொழுது தர்மபுத்திரன் கோபத்தில் கேட்டான், நில், கர்ணனை கொன்றாயா? அதைத்தான் திரௌபதி கேட்டாள். நாளை கொள்கிறேன் என்று சொன்னேன். நாளை கொள்கிறாயா? நாளை எவ்வளவு நாள் ஆயிடுச்சு சொல்லிட்டு கோபத்தில் ஒரு வார்த்தை சொன்னான். உன் கையில் இருப்பது வில்லா இல்ல புல்லா அப்படின்னு கேட்டான். என்ன பிரச்சனைனா இவங்க 3 பேரும் இத சொன்ன உடனே சைலண்ட் ஆயிட்டாங்க. ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு அங்க. ஏன்னா 2 பேரும் வில்வித்தை பயிற்சியை நிறைவு செய்த பொழுது துரோணாச்சாரியாருடைய தலை மீது ஆணையாக தன் காண்டிபத்தை வைத்து, இந்த காண்டிபத்தை யாரேனும் குறை சொன்னால் அடுத்த வினாடி அவர்களை கொலை செய்வேன் என்று சத்தியம் பண்ணியிருக்கிறாரு நம்ம தலைவர். சைலண்ட் ஆன உடனே திரௌபதி நடுறா. ஐயோ தப்பு நடந்து போச்சே, நாட்கள சனி பகவான் வந்து உட்கார்ந்துட்டாரே, இப்படி ஆயிடுச்சேன்னு சத்தம் போடுறார். அழுறா. உங்களுக்கு தான் தெரியுமே, திரௌபதி அழுதால் யார் வருவார்? கிருஷ்ணன் வந்தார். ஏன் அழுகிறாய்? You want me to do anything? I will do it for you. Don't cry. அப்படின்னா இந்த மாதிரி நடந்து போச்சு. கிருஷ்ணா காப்பாத்து கிருஷ்ணா, அவ்வளவுதானே. அர்ஜுனா என்ன கிருஷ்ணா, தர்மனை கொண்டு நாளைக்கு கர்ணனை கொள்ளலாம். எப்படி நான் கொல்லுவேன்? கொல்றது இல்லடா, கொல்றது இல்லை. அப்படி அப்பனா கொல்றது இல்ல, அவர் உன்னோட பெரியவர் தானே? ஆமா. அந்த திருப்பூர் கிட்ட ரொம்ப அழகா சொன்னார். அவன் பெரியவன் இல்ல உன்னோட, அதனால நீ போன்னு அவனை எதிர்த்து ஏதாவது கெட்ட வார்த்தை பேசு. நான் மீசாப்பேட்டக்காரி, நிறைய கெட்ட வார்த்தை தெரியும், சொல்றது இல்லை. அதனாலதான் மேடையில் இருக்கு தெரியும். சண்டை போட்டா நான் அப்படி முறைச்சு பார்ப்பேன். எங்க தெருவுல பொம்பளைங்க சண்டை போடுவாங்க. என்ன டிக்ஷன் தெரியுமா? எங்க அம்மா தான் உள்ள கூப்பிடும், உள்ளவா உள்ளவா. அவங்க பேசும்போது ஏன் கேட்டுட்டு இருக்கமா, சூப்பரா பேசுறாங்கம்மா, என்ன தக்கு கடலாம் பேசுறாங்கம்மா. அவர் சொல்றாரு, நீவா போன்னு சொன்னா அது கெட்ட வார்த்தையம்மா அப்படின்னாரு. அவனும் வச்சு பேசிடுறான். அவ்வளவுதானே, இதோ முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு வச்சு பேசிட்டானா, பேசினவுடன் கொலை குற்றம், கொலை செஞ்சுட்டான், கொலை குற்றம் வந்து சேர்ந்தது. அடுத்த பிரச்சனை என்னன்னா, அப்படி முன்னால் இருக்கின்ற பெரியவர்களை கொலை செய்தால் அதற்கு தண்டனை தற்கொலை செய்து கொள்வது. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.